அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க கொடைக்கானலில் நடந்தது. ஒரு 3 நாளாக இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன். நல்ல ஒரு 7-8 சீனு. இந்த 7-8 சீனை எழுதினவர் வந்து காமெடி ரைட்டர் பழனி. ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்காரு. எடுத்திருக்கோம், இருக்கா இல்லையாங்கிறது படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதே மாதிரி இந்த மயில்சாமிங்கிற பேர் எடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30 வருஷமாவது ஆச்சு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தில் ஒரு மறக்காத விஷயம். ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும்போது சின்ன கேப் கிடச்சோட நடந்து போய் ஓரமாக நிற்க மாட்டோமா, அந்த மாதிரி நடந்து போகும்போது மெக்கானிக்கலில் வந்து ஒரு 2-3 பேர் வேலை செஞ்சுருந்தாங்க. எல்லாம் கருப்பாக இருந்தாங்க. என்னை பார்த்து, இந்த பார் கருணா சார் வந்திருக்கார் பார் அப்படின்னாப்புல. என்னடா நம்மளை பார்த்து கருணாஸ் அப்படின்றாரு, நம்ம சிகப்பாக இருக்கோம், வெள்ளையாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தா, அந்த ஊரில் பெரும்பாலும் ஆர்டிஸ்ட்டுக்கு பேரே தெரியல. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால், இந்த பாரு ராமசாமி, ஷோ, அப்புறம் இன்னொருத்தர் குப்புசாமின்றார், அப்புறம் இன்னொருத்தர் கிருஷ்ணசாமின்றார். மெஸ்ஸு பேரெல்லாம் சொல்கிறாங்க, மயில்சாமிங்கிற பேரை சொல்ல மாட்டேன்றாங்களே. எல்லாத்தோட பேர் மாற்றி மாற்றியே சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்ன காரணம்னு தெரில. அப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் பேரெல்லாம் கேட்டிருக்கும்போது எஸ்வி சேகர், ஒய்ஜி மகேந்திரன் இன்சியல் தூக்கி மாற்றி போட்டாங்க. சார் நீங்கள் எஸ்வி மகேந்திரன் தானே, சார் ஒய்ஜி சேகர் தானே, இப்படியெல்லாம் நடக்குது. ஒரு கிராமத்தில் 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம், நானும் கிங்காங்கும். எங்களை பார்த்தோன்னா அவ்வளோ வரவேற்பு. எங்களும் ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, சினிமா ஆளுங்கள்லாம் எவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. கிங்காங் ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடுவார். நான் நல்லா மிமிக்ரி பண்ணுவேன். அவர் 10-15 வருஷத்துக்கு முன்னால். டக்குன்னு நாங்கள் 2 பேரும் வந்த காரணத்துக்காக ஆட்டோவில் மைக்கெல்லாம் கட்டி, நம்ம ஊருக்கு முதலாக ராதா ரவியும் தவக்கலையும் வந்திருக்காங்க, எல்லோரும் ஓடிவாங்க அப்படின்னாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற பேரை வந்து கரெக்டாக சொல்கிறது இந்த ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தான். இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. அது காரணம் வந்து இந்த மீடியாக்களும். நம்மெல்லாம் வந்து தினந்தோறும் இந்த டிவிலெலாம் வரலன்னா ஜனங்களுக்கு தெரியாது. நடிகர் போகிறார், அவ்வளோதான். அது மாதிரி இந்த படத்தில் சில சம்பவம்லாம் நடந்தது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கேமராமேன் சாருக்கு வந்து மிகப்பெரிய பட்ஜெட்லேயும் படம் பண்ண தெரியும், குறைஞ்ச பட்ஜெட்லேயும் படம் பண்ண தெரியும். இது வந்து மிடில் பட்ஜெட்னு வச்சுக்கலாம். அவருக்கு கொடுத்த லைட்டிங், அவருக்கு கொடுத்த இடம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. டைரக்டர் சார் வந்து நான் ஆல்மோஸ்ட் ரொம்ப நாளாகவே கொஞ்சம் பழக்கம். எல்லோரும் சொன்ன மாதிரி அதிகமாக பேச மாட்டார், ரொம்ப கரெக்டாக இருப்பார். அது மாதிரி மியூசிக் டைரக்டர் நாதன் சார் அவர்கள் வந்து நம்ம ஆல்ரெடி உங்கள் பிரதர் மியூசிக் டைரக்டர். அது மட்டும் இல்லாமல் பாகுபலி டைரக்டர் ராஜமௌலியோட பிரதர், அதாவது அவங்க அப்பாவும் இவங்க அப்பாவும் ஆனந்தம்பிகள். அந்த மாதிரி இந்த படம் வந்து நடித்து முடித்து ரொம்ப நாள் ஆச்சு. கண்டேன் காதல் கொண்டேன். அதாவது படம் ரிலீஸ் ஆகிறத விட ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்ததே மிகப்பெரிய விஷயமாக நினைக்கிறேன் இப்போல்லாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 பசங்க வந்து என்னுடைய படங்கள் நடிச்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனைகள் தான். பணம் 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 இவ்வளோ இருந்ததுன்னா இதுக்குள்ளே தான் முடிப்போம் அப்படின்னு பேசுவாங்க. ஆரம்பிக்கும் போதே முடிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் வேணும். ஆரம்பத்தில் வந்து பணம் வந்து, சார் நாங்கள் இங்கே ப்ரொடியூசர் அப்படி வரோம் அப்படி வராமல், கடைசியில் வந்து நம்மள்ட்ட தான் வந்து கேட்பாங்க. இந்த காரணம் வந்து சினிமா, நம்மளை யாரையும் குறை சொல்ல முடியாது. இந்த சினிமா அப்படி ஆகிப்போச்சு. ரொம்ப ஆசைகள், பணம் ஒரே நேரத்தில் எல்லாம் சம்பாதிச்சணும் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையான உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக எல்லோரும் சம்பாதிக்க முடியும். இந்த கண்டேன் காதல் கொண்டேனுங்கிற படம்லாம் ஷூட்டிங் முடிஞ்சு டப்பிங் முடிஞ்சு ஃபஸ்ட்டு காப்பி எடுத்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு எல்லோரும் போராடி ஒரு யூனிட்டாக இருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றியடைய நான் வணங்கும் அண்ணாமலையாரும் எம்ஜிஆரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். மானாட மயிலாட மதியாட மதுகூற மலராட மது உண்ட வண்டாட சிட்டாட மொட்டாட மோகத்தென்றல் பட்டாட, இப்படி எது ஆடினாலும் காற்றிலே கவிதை பாடினாலும் அதை கண்டெல்லாம் எங்களை போன்ற இளைஞர்கள் ரசிக்க மாட்டார்கள். இன்றைக்கு காதல் என்ற ஒரு சொல்லை கேட்டால் மயங்காத இளைஞர்கள் கிடையாது. இன்றைக்கி காலேஜ் ஸ்டூடெண்ட் கிடையாது. கண்டேன் காதல் கொண்டேன் அப்படின்ற இந்த படம் வந்து காதல் கொண்டேன்ற ஒரு தனுஷுடைய படத்தை நிச்சயமாக ரிலீஸ் பண்ணோம். ஹீரோ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மூஞ்சா இருக்கார். இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் எல்லாம் வந்த காரணம், நான் விஜயராஜ் சார், விஜய் ஆதிராஜ், மயில்சாமி அண்ணன், ராஜ் அண்ணன் எல்லாம் வந்த காரணம் வந்து தேவர் பிக்சர்ஸ் ஐயப்பன் சாருக்காக தான் வந்தோம்.
நிச்சயமாக இந்த டீம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைறதுக்கு காரணம்னா ஐயப்பன் சார் தொட்டது எல்லாமே மண்ணை தொட்டால் கூட பொண்ணாகும். அவருடைய பையன் மணி வந்து இன்றைக்கி இந்த படத்தை தொட்டிருக்காரு. இது மிகப்பெரிய வெற்றி அடையன்னு கூறி இந்த டீம் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். ஜேகே ரித்தீஷ் சார் வந்து இந்த டீம் எல்லாருக்கும் விஷயம் சொல்ல சொன்னார். வந்துட்டுருக்காரு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்காக அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவருடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காதலிக்க பொண்ணு ஒண்ணு வேணும் பப்பா. ஜெயிஞ்சக்காம் ஜெயிஞ்சக்காம் அதுக்காக நானும் இப்போ தேடி திரிய போறேன் பப்பா. ஜெயிஞ்சக்காம் ஜெயிஞ்சக்காம் தனி ஒரு மனிதனுக்கு பேசுறத பார்த்தா ஒண்ணுக்கு போயிட்டு டிஃபன்லாம் ஆர்டர் பண்ணும் போல அப்படின்னு பண்ணுறோம். இன்னும் வித்தை காட்டுற மாதிரி கைத்தட்டலாம் கேட்டு வாங்கலாம். என்னால் பக்கத்தில் உட்காரவே முடியல. சுசீந்திரன் வந்து பேசினாரு, எல்லாரும் அமைதி ஆகிட்டாங்களா? இன்னும் அவன் பிடி மாசமா எல்லாரும் ஆஃப் ஆகிட்டான். யார் பண்ணப்ப கூட்டத்தில் பாம்பு பூந்தாம ஒருத்தன் கத்திட்டு இருக்காங்க இந்த கவிதையை பற்றி. யார் என்ன பேசினாலும் சரி, கவுண்டமணி சார்னால எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் தான். ஏன்னா அவர் அந்த காலத்து அஜித் குமார் அவர்